ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோலி சப்ஸ்கில் ட்ராமாவோட 12வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஹீரோயினும் எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியில் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஏற்கனவே நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ ரூமில் இருக்கும்போது, நீ நல்லா இருக்கே, உடம்புலாம் பரவாயில்லையான்னு ஹீரோ கேட்கவும், நல்லா இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம 2 பேரும் பொறுமையாக வீட்டுக்கு போகலான் தான் நான் நினச்சேன். ஆனால் அம்மா லெட்டர் அனுப்பி சீக்கிரமாக நம்மள வர சொல்லியிருக்காங்கன்னு ஹீரோ சொல்லவும், என்னாச்சு திடீர்னு வர சொல்லியிருக்காங்களேன்னு ஹீரோயின் சொல்லவும், இது வந்துட்டு காங்குடும்பத்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், என்ன சொல்கிறீங்க, என்ன ஆச்சு, திரும்பவும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை, ஒரு ஈவெண்ட்டை வந்துட்டு அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு கோவிலுக்கு போக வேண்டியது இருக்குது, குடும்பம் நல்லதுக்காக ஃபேமிலியோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஓ, குடும்பம் நல்லதுக்காக, உங்கள் குடும்பம் நல்லதுக்காக இதுக்கு எதுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்டு கோவம் வந்துட்டு, நீ பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் நடிக்கும்போது வச்சிருந்தா கர்ச்சிஃப் எடுத்து வைப்பார். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்த உடனே அச்சோ தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காது, இதே மாதிரிலாம் பண்ணாத, நம்மளோட மேரேஜை பற்றி கொஞ்சமாவது யோசி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா கிட்டே ஏற்கனவே லெட்டர் அனுப்பி விட்டேன் என்னோட தம்பி இங்கே நடக்கிறத பற்றி, நீ இது என்னன்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன மேரேஜை பற்றி தானே பேசலாமே, டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், எப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், நீங்கள் தான் ரீசனே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன அனிமலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், நீ அனிமல்லாம் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ என்ன ரீசனே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக பேச மாட்டியா, நீ வந்துட்டு பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். நீங்கள் இப்போ பாரு புக்கு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன், புக்கில் உள்ளது மாதிரியே பேசிக்கிட்டு யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை மக்கள் யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது, அந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ அப்படியே முறைச்ச பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ தான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணாக நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். இப்போ என்ன, நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னுமா என்னை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிக்கல, ஓ உங்களுக்கு தான் மெமரி லாஸ் ஆகிட்டல, அதனால என்னை பற்றி தெரியலையா உங்களுக்கு, சரி இன்றைக்கி நீங்கள் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு மேரேஜை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் எப்போ பாரு புக்கு மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பேன், இது எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணா நீ வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஜக்கில் குடிக்கிறியே, ஒரு கப்பில் ஊற்றி குடிச்சாதான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன், நான் சீக்கிரமாகவே செத்தாலும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஹீரோயின். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கோவம் ஆகிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நோவே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கே கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு தூக்கத்துலேருந்து எழுந்து என்னாச்சு லேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயும் வந்துட்டு என்னாச்சுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஓ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்படியே சமாளிச்சிருவாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஓ நம்ம சீக்கிரமாக வந்துட்டோமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் வாழ்வான் தம்பி. அப்புறமே வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுமே ரொம்பவே மயக்கம் வர மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பார்த்துட்டு குதிரையில் வந்தால் தான் ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன், நீங்களாம் முதல்ல போங்க, நான் வந்துட்டு பொறுமையாக நடந்து வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னாச்சு லேடி, உங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு தம்பி கூட வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. தம்பியும் அப்படியே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போகிறோம்ல, எல்லாருக்கும் வந்துட்டு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போகலாம் சரியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தம்பியவே பார்த்துக்கிட்டு கண்ணடிப்பாங்க. அப்புறமே தம்பியும் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் நீ உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு, நம்ம கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் சொல்லுவாள். சரி நீங்கள் வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு பொறுமையாக வாங்க, நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் தம்பியும் சொல்லுவான். அப்புறமே வந்துட்டு ஹீரோயின் போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தம்பி மட்டும் தான் இருப்பா. தம்பி பார்த்த உடனே அப்படியே மறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இது ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போன உடனே அம்மாவுக்கு வந்துட்டு வணக்கம்லாம் சொல்லிட்டு முட்டிலாம் போட்டுட்டு நின்றுட்டு இருப்பாரு. என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க, எழுந்திரு முதல்ல, இப்போல்லாம் பண்ணாத, நீ எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, ஃபைனலாக உனக்கு குணமாயிடுச்சு, நீ வந்துட்டு நார்மலாக ஆயிட்டியா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா நான் வந்துட்டு 2 வருஷமாக இப்படி இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிலாம் சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லாதப்பா, ஒன்றும் நீ இப்படிலாம் சொல்ல வேணாம், உன் மேலே எந்த தப்பு இல்லை, உட்கார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா கடவுள் தான் உன்னை சோதிச்சு பார்த்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், கடவுள் மேலேயே எனக்கு கோவம் வந்தது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ரொம்பவே கில்ட்டியில் தான் இருந்தோம், உன்னை வந்துட்டு 2 வருஷம் முன்னாடி எங்களால் க்யூர் பண்ணவே முடியல, எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், ஆனால் சரி பண்ணவே முடியல, அம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும், ஹீரோவோட அம்மா வந்துட்டு கண் கலங்கிட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக கவலையாகவும் இருக்குது, நீ வந்துட்டு வழியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்துட்டு எனக்கு லெட்டர் அனுப்பி விட்டான், அதிலே தெரிஞ்சுக்கிட்டேன், அவள் எப்படி வந்துட்டு திடீர்னு நீ சேஞ்ச் ஆகியிருக்க, அதை ஏற்றுக்க முடியும், என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஹீரோயினை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னாலே புரிஞ்சிக்க முடியுதுமா அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், சரி மேன்ஷனில் உள்ள யாரையும் நீ வந்துட்டு பார்த்துக்கணும், அதெல்லாம் வந்துட்டு அவசியம் இல்லை, நீ எதுவும் கவலைப்படாமல் நார்மலாக வாழ்ந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. சரிம்மா நான் வந்துட்டு 2 வருஷம் பண்ணாத, இப்போ வந்துட்டு ஒழுங்காக வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஹீரோ சொல்லுவோம். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்க, ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. ஹீரோவும் சரிம்மா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வணக்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஹீரோவோட அம்மாவுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஹீரோ மேடாக இருந்தப்போ நான் அம்மா ஒரு ஸ்வீட் கொடுமான்னு கேட்கவும், ஒன்று கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொடுத்துட்டு என்னோட பைத்தியக்கார பையனை அப்படி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நார்மலாக இருக்கிறது இவனுக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியலையே, அப்போ கூட அவன் ஹாப்பியாக எதை பற்றி யோசிக்காமல் நல்லபடியாக இருந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு கப்பலாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கண்ட்ரி மொத்தத்துக்குமே தெரியும் நீங்கள் 2 பேரும் கப்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லுவான். என்ன கண்ட்ரிக்கு தெரிஞ்சால் என்ன, இப்போ வந்துட்டு அவர் யாருன்னு எனக்கே தெரிய மாட்டேன், நாங்கள் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்லாம் இப்போ திரும்ப வராது, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அண்ணன்ட்டே நீங்கள்
டேரெக்டாக கேளுங்களேன், ஒழுங்காக ஹாப்பியாக வாழலாம்ல அப்படி சொல்லிட்டுருவான். நான் வந்துட்டு அந்த ஸ்டூபிட் பாய் இல்லை அதை வந்துட்டு அரகண்டான உங்கள் அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படல, வா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு தம்பி ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்தையும் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்துட்டு மேடாக இருந்தப்போ இருக்கிற மெமரிஸ் கொஞ்சம் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறார். அங்கே பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஒரு தடவை மீன் பிடிச்சிட்டு இருந்திருப்பார். அப்போ வந்துட்டு மீன் பிடிக்கிறேன்ட்டு அது உள்ளே இறங்கியே போயிட்டு பிரிக்க போயிடுவார். எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்படியாலாம் இருந்தோம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பார். அப்புறமே வந்துட்டு ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு விளாண்டது, அப்புறம் கண்ணாமூச்சி விளையாடும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு தூணை பிடிச்சிட்டு நான் உன்னை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பார். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அச்சோ நம்ம இப்படியாடா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க கேட்கும், நீ என்னை ஃபாலோ பண்ணாதரா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டு கத்திட்டு போயிட்டு இருப்பார். ரூமுக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்த உடனே ஹீரோவுக்கு வந்துட்டு ரொம்பவே கில்ட்டியாக இருக்கும். அப்புறமே வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுவாங்க. எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம், நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டீங்க, இதுக்கப்புறமே வந்துட்டு நீங்கள் இதே மாதிரிலாம் போகாதீங்க, மேன்ஷனாக இல்லை, வீடாக இல்லை, நீங்கள் உங்களை பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இங்கே எதுவும் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதே நேரத்தில் ஹீரோவும் அந்த பக்கம் தான் வந்துக்கிட்டு இருப்பார். நம்மளாம் ஒன்றா விளாண்டு எவ்வளோ நல்லாச்சு, சீக்கிரமாக விளாட்லாம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு இதெல்லாம் நினச்சி கவலைப்படல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வணக்கம் சொல்லுவோம். நாங்கள் வந்துட்டு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. போய் முதல்ல உங்களோட வேலையை பாருங்கள், நம்ம குடும்பத்தில் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா ஹாப்பியான மூமெண்ட்டை பற்றி எல்லார்ட்டையும் அண்ணி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி எல்லோரும் கிளம்புங்க, கிஃப்ட் தான் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் சொல்லிடுவாங்க. தம்பி நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டுட்டு இருப்பார். அவர் வந்துட்டு கோபமாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் வந்துட்டு அவருக்கு கிஃப்ட் வாங்கலைங்கிறதால தான் கோவமாக இருக்கார் போல லேடி. நான் வேணா எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை கொடுத்துட்றேன், அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்றீங்களா அப்படி சொல்லுவோம். ஏன் அவரே அதை வந்துட்டு வாயை திறந்து சொல்ல மாட்டாரா? அவர் வந்துட்டு சிறுமூஞ்சாட்டை வச்சுருந்தா நம்மளே தெரிஞ்சுக்கணுமா? ஹிண்ட்டு கொடுத்தா தானே தெரியும், அவருக்கு ஒன்றும் கிஃப்ட்லாம் தேவையில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் எனக்கு கேட்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும். என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுங்கள், பொண்ணுங்களை விட நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க, சீக்கிரமாக சொல்லுங்கள், நான் இப்போ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ பாட்டுக்கு கையை பிடிச்சி இழுத்து போயிட்டே இருப்பார். நான் ஒன்றும் உன்னை பப்ளிக்கில் வந்துட்டு ப்ளேம் பண்ண விரும்பலை, நான் வந்துட்டு உன்னோட முகத்துக்காக பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் நீ இந்த குடும்பத்தில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஒபீடியன்ஸை முதல்ல கற்றுக்க, பொண்ணுன்னா எப்படி இருக்கணும், மேரேஜ் ஆன பொண்ணுன்னா எப்படி இருக்கணுன்றதை கற்றுக்க அப்படி சொல்லுவோம். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்துக்கோ வந்துட்டு எனக்கு பசங்களுக்குள்ள 3 ஒபீடியன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், பொண்ணுங்களுக்குள்ளே தான் நான் படித்ததில்லை, என்னை வந்துட்டு பயமுறுத்தலாம் நினைக்காதீங்க, என்னை கண்ட்ரோல் பண்ணு எப்பவும் நினைக்காதீங்க, நானாக தான் இருப்பேன், பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலாம் போங்க, நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் நான் வந்துட்டு அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு உன்னை ஒன்றும் கட்டாயப்படுத்தலாம் விரும்பலை, அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தோட ஒய்ஃபாக நீ வந்துட்டு குடும்பத்தில் உள்ள பொண்ணாக நல்லா நடந்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் சர்வெண்ட்குள்ளலாம் பேசக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லுவோம். அவன் ஒன்றும் அவங்கள சர்வெண்ட்டாக நினைக்கல, நீங்கள் வந்துட்டு ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிற, எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாயிண்ட்டை ஒழுங்காக பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லவும், நீங்கள் இப்போ என்னை வந்துட்டு வாயை திறந்து என்னையே பேச வைக்கிறீங்களா, நானும் பேசுவேன், நீங்கள் வந்துட்டு முதல்ல இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கு ஹீரோ சொல்லிச்சு கொடுத்து அந்த பூவை எடுத்து காட்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பார். போய் உட்காந்துருக்கும் போது என்ன மறைக்கிறீங்களா அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்கும். என்ன நான் மறைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு இதை கிளியர் பண்ணியே ஆகணும், நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் தானே செஞ்சீங்க, இப்போ என்ன வந்துட்டு மழுப்பாக பார்க்குறீங்களா, இப்போ என்ன என் வாயிலே நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா, நீ இது வந்துட்டு என்னோட அப்பா என்னோட அம்மா நான் நீங்கள் உங்களுக்கு 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும், அப்புறம் எப்படி இதை நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், இது வந்துட்டு உங்களுக்கு ஞாபகமே இல்லையா, மற்றதெல்லாம் ஞாபகம் இல்லை, இது எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது இது எப்படி எனக்கு செய்ய வந்துச்சுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அப்படி தான் ஒத்துக்கோங்க உண்மையை ஒத்துக்கோங்க, உங்களுக்கு எதுவுமே மறக்கல இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், நீ வாய மூடும் முதல்ல அமைதியாக இரு, நான் வந்துட்டு கல்டிவேஷன் மெத்தட் வந்துட்டு கற்றுட்டு அதில் வந்துட்டு பெரிய லெவலில் நான் எல்லா வித்தையுமே கற்று வச்சுருக்கேன், எல்லா ஸ்கில்லுமே நான் அதை கற்றுக்கிட்டேன், யாராக இருந்தாலும் எந்த டைமில் இருந்தாலும் அவங்க வந்துட்டு கற்றுக்கிற ஒரு விஷயத்த எப்போவுமே மறக்க மாட்டாங்க, பர்சனை வேணால் மறக்கலாம் ஆனால் அதெல்லாம் மறக்க மாட்டாங்க, நான் வந்துட்டு ஒரு மேடானாலும் அவங்க வந்துட்டு லூஸாக ஆனால் கூட அவங்களுக்கு வந்துட்டு கற்றுக்கிட்டது எப்போவும் மறக்காது அப்படி சொல்லுவாங்க. இவ்வளோத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் வந்துட்டு இந்த சின்ன ஒரு பூ செய்கிறது வந்துட்டு என்னோட மைண்ட் எப்படி மறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், அப்போனா வந்துட்டு அதை கற்றுக் கொடுத்த என்ன மறந்துட்டீங்களேன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ ஹோலி மெடிசன் ஊரில் வந்த பொண்ணு உனக்கு இது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், நீங்கள் வந்துட்டு உண்மையை சொல்கிறது எதையுமே என்னால் ஏற்றுக்க முடியல, நீங்கள் என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஹீரோயின் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பார். இதில் வந்துட்டு எம்டியாக இருக்குது, எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு தள்ளி போயிடுவாங்க, மனசுக்குள்ளே தான் நினச்சிருப்பாங்க. அப்புறமே வந்துட்டு நான் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன், உண்மையாகவே எனக்கு உங்களுக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயின் கேட்கவும், இல்லை எனக்கு ஞாபகமே இல்லை, நேச்சுரலாகவே நான் எனக்கு வந்துட்டு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். அப்போனா நான் தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டனோ அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவார். ஹீரோயின் வந்துட்டு சிரிக்கிறத பார்த்த உடனே அப்பண்டா இவர் நடிக்கிறார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய்ட்டு க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு, என்ன தான் நீங்கள் நடித்தாலும் நான் சீக்கிரமாக இதை கண்டுபிடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியாக வந்துன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அம்மா வந்துட்டு இதே மாதிரி அரசி வந்துட்டு நான் நிறைய ரிவார்ட்லாம் கொடுத்தாங்க, அவங்கள இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நான் சொல்லிட்டேன், ஹீரோவை பற்றிலாம் சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவும் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அம்மா வந்துட்டு ஷென்யூ நல்லா சாப்பிடுமா, உனக்கு வந்துட்டு சாப்பாடு பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிடு, எந்த சாப்பாடு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நான் வேணா இன்னும் சமைக்க சொல்கிறேன் குக்கு கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது இல்லைம்மா போதும் போதும், நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வீட்டு சாப்பாடு சாப்பிடல, அதனால தான் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. டேஸ்டியாக இருக்காமா, நல்லா டைம் எடுத்து பொறுமையாக சாப்பிடுமா, நீ வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போகிற அப்படி சொல்லுவாங்க. ஹீரோயினும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. தம்பி பார்த்துட்டு, என்ன ரொம்ப பசியாக இருக்குது போல், நீங்கள் வந்துட்டு விட்டால் குதிரையை கூட திண்டுவீங்க போல் அப்படி சொல்லிகிட்டு இருப்பான். இன்னொரு தம்பி வந்துட்டு, அண்ணி சாப்பிட்றத பார்த்தா எனக்கு இன்னும் பசி எடுக்குது அப்படி சொல்கிறான். பசி எடுக்குதுன்னா நிறைய சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கான இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் தான் வந்துகிட்டு இருக்கும். ஹனி நான் சொல்கிறத கேளு, நீ வந்துட்டு டேபிள் மேனர்ஸ் கூட உனக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூட இல்லையா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சாப்பிட்றப்ப கூட என்னை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி சரி வாய முடுங்க, நானே நல்லா சாப்பிடுவேன் தான், நீங்களாம் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவள் வந்துட்டு சின்ன பொண்ணு தானே, நல்லா சாப்பிட்டா தான் நியூட்ரிஷன் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்னி வந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கா, அவள் வந்துட்டு சீக்கிரமாகவே எனக்கு வந்துட்டு பேர குழந்தை ஒன்று பெற்று கொடுமா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இவ்வளோ அவசரப்படுறீங்க, இவ்வளோ சீக்கிரமாக எதுக்கு நம்ம குழந்தெல்லாம் பெற்றுக்கணும், அவசரப்படாதீங்க அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் ஒன்றும் அவசரப்படலம்மா, நீ வந்துட்டு சீக்கிரமாக குழந்தை ஸ்ட்ராங்காக ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ தம்பிங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 வருஷத்தில் 3 குழந்தை வேணாலும் பெற்றுக்கூட அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னடா பார்க்குறீங்க, நீங்களும் சீக்கிரமாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேர குழந்தை பெற்று கொடுங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கண்டுக்காத மாதிரி அவனுவ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானோ. அப்புறமே வந்துட்டு நீ சொல்கிறதாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவையும் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறமே வந்துட்டு தம்பி வந்துட்டு அங்கே 2 பேரை வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறமா 8th பிரின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இறந்துருப்பார். அதனால் 13வது பிரின்ஸுக்கு வந்துட்டு இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை உண்மையாக என்னன்னு தெரியல, நாங்கள் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் சொல்லுவீங்களா, முன்னாடியெல்லாம் சொல்ல மாட்டிங்களா அப்படி சொல்லிட்டு தம்பி கோவமாக கேட்பான். மன்னிச்சிருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லவும், நாங்கள் ஏற்கனவே இது எல்லாத்தையுமே உங்களோட அண்ணன்கிட்ட சொல்லிட்டோம், நான் இப்போ தான் நார்மல் ஆகிட்டார்ல, அதனால் அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே பாஸ்ட்டில் இருந்த மாதிரி 2 வருஷம் முன்னாடி இருந்த ரூல்ஸ் படி எந்த விஷயம் நடந்தாலும் நாங்கள் முதல்ல அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தானே உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமே வேணால் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது வேணாம் முன்னாடி இருந்த மாதிரியே எல்லாமே இருக்கட்டும், 2 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. தம்பி வந்துட்டு சில விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க 3 பசங்க இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பையனுக்கு மட்டும்தான் லேண்ட் இன் ஜேட் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒரு கல்டிவேஷன் மெத்தட் இருக்கும், அதை வந்துட்டு ஹீரோ கிட்ட மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற பையன்லாம் எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டதுக்கு அவன் மட்டும் தான் சிறந்த வந்துட்டு ஹீரோக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறமே வந்துட்டு தம்பி வந்துட்டு ஒரு குட்டி ஆமை வச்சுருப்பான் இல்லையா, அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். எல்லாமே மாறிடுச்சு, அண்ணன் திரும்ப வந்ததுக்கப்புறம் நீ மட்டும்தான் மாறாமல் இருக்க, நீ மட்டும் பழையபடி மிருந்தா மாதிரி தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அண்ணன் வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது, அண்ணனை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த குடும்பத்தோட ஒரு பையன் அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்துட்டு எப்போது ஹாப்பியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆமையை வச்சுக்கிட்டே அவன் வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அப்புறமே ஹீரோயின் வந்துட்டு ரூமில் இருக்கும்போது ஹீரோவை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இதையும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு கண்டுக்காத மாதிரியே உட்காந்துருப்பார். ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு பெட்டில் வந்துட்டு இருக்கிற தலைகாலையெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு காதில் விழுந்தாலும் ஆனால் கண்டுக்காத மாதிரி தான் உட்காந்துருப்பார். ஹீரோயின் என்னடா இது கண்டுக்காத மாதிரியே உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்ப்பாரு ஆனால் கண்டுக்க மாட்டார். ஹீரோயின் அவங்களோட கண்ணாடி முன்னாடிலாம் போயிட்டு சீப்பெல்லாம் வச்சு தட்டிக்கிட்டு இப்போ திரும்பி பார்ப்பாங்க. என்ன இவன் பார்க்குறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோஃபாவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு வால்நட் இருக்கும், அதை வந்துட்டு உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு ரொம்ப வேகமாக உடைக்கவும் கையில் அடிச்சுக்குவாங்க. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கவனிச்சுட்டு
நீ பண்ணதெல்லாம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், என்ன சொல்கிறீங்க, அப்போனா வந்துட்டு இது நான் வந்துட்டு என்ன யோசிக்கிறேங்கிறது கூட உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன யோசிக்கிறியோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ வந்துட்டு எதுவும் எனக்கு காதில் விடல அப்படி சொல்லுவாங்க. இது என்னோட மூளை, நான் வந்துட்டு எதை வேணாலும் யோசிப்பேன், என்னோட விருப்பம் அது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எது வேணாலும் பண்ணு, ஆனால் வந்துட்டு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். நீங்கள் வந்துட்டு ரூடாக என்கிட்ட நடந்துக்க மட்டும் தான் தோணுது, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பார்க்குறது முதல்ல நிறுத்துங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 3 மணி நேரமாக 3 பக்கத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட இதை மூளையவே கட் பண்ணி போடணுன்னு எனக்கு தோணுது, அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு இறக்க குணம் இருக்கா இல்லையான்னு இதயத்தை பிச்சு பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோ வந்துட்டு பொண்ணுங்களுக்குள்ள லெசனை முதல்ல கற்றுக்க, எப்படி வந்துட்டு ஒரு பொண்ணாக நடந்துக்கணுன்றதை கற்றுக்க, இந்த குடும்பத்தோட பொண்ணாக நடந்துக்கணும்னு கற்றுக்க, அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது நீ சத்தம் போடுறது கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ரூடாக நடந்துக்கிறேன்னா, நீங்கள் தான் வந்துட்டு ஸ்டூப்பிடாக நடிச்சிங்க, இப்போ வந்துட்டு அரகண்ட்டாக நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீங்கள் தான் பேடானவங்க அப்படின்னு சொல்லவும், நீ தான் வந்துட்டு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட ஐடென்டிட்டியை மறந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்க, முதல்ல உன்னை பார்த்துட்டு பேசு, நீ வந்துட்டு கோவப்பட்டுக்கிட்டே இரு, அது மட்டும் இல்லாமல் உன்னோட லுக்கை முதல்ல பாரு, நீ எப்படி இருக்கன்றதை பாரு, அதில் ஒரு பாயிண்ட்டாவது இருக்கா, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு அமைதியானதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சமக்கம் வந்து தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்ற வருவாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு புக்கை எடுத்து முகத்துக்கு முன்னாடி வச்சுருவார். அதனால லைட்டாக தான் பட்டிருக்கோம். நீ இப்போ உன்னோட முகத்தையும் கண்ணையும் வந்துட்டு மூளையையும் நான் வந்துட்டு பாலிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ தள்ள கை வச்சுட்டு உட்காந்துருப்பார். ஹீரோயின் வந்துட்டு சண்டை போட்டதால் ஃப்ரெண்டோட ரூமில் போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ முன்னாடியே இருந்தப்போ எவ்வளோ பாசமாக என்கிட்ட க்ளோஸாக இருந்தார், ஆனால் இப்போ நீ வந்துட்டு என்கிட்ட க்ளோஸாகவும் இல்லை, நீ வந்துட்டு நார்மல் ஆகிட்ட, ஆனால் பர்ஃபெக்டாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் ஒரே ரூமில் இருந்தாலும் நம்ம 2 பேர் ரொம்பவே தூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இவாங்ஷி நீ இன்னமும் அப்படியே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொடுத்த அந்த லெட்டரை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், இந்த வந்துட்டு மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு திரும்ப கொண்டு வரத்துக்கு நான் வந்துட்டு தைரியமாக இதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. மறுநாளே வந்துட்டு நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், நான் யாருமே என்னை வந்துட்டு இரிட்டேட் பண்ணாமல் நல்லா தூங்கினப்பா அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வந்துட்டு எதை டேரெக்டாக வந்துட்டு எது வாங்கணுமோ வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். நீங்கள் வந்துட்டு டைம் எடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ வந்துட்டு என்னை வந்துட்டு ஷாப்பிங் கூப்பிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி பேப்பரில் செஞ்சு வச்சுருப்பாங்க, அது கீழே விழுந்துடும், அதை எடுக்கவும் கீழே விழுந்து போய் எடுக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி, இப்போ தானே நான் வாங்கினேன், அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு கூட பிடிக்குமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சுகரில் செஞ்ச ஒரு ஸ்வீட் விற்கும், அதை வந்துட்டு ஹீரோயின் பார்த்துட்டு 5 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுருப்பாங்க. ஹீரோ ஆனால் 3 தான் வாங்கி கொடுப்பாரு. வாங்கினதுக்கப்புறம் தம்பிக்கு 1 கொடுத்துட்டு ஹீரோயின் 2 வச்சுருப்பாங்க. ஏன் நீ இவ்வளோ வாங்கிற, இவ்வளோவா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும். இல்லை நான் அவ்வளோலாம் சாப்பிட்டா நம்ம வீட்டில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் கொடுக்க தான் அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. நம்ம வந்துட்டு ஆர்டிக்கல் 1 வாங்க வேண்டியிருக்கு, அதை வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் உங்களுக்காக தான் இது வாங்கினேன், சாப்பிடுங்க உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, இது வந்துட்டு பொண்ணுங்க சாப்பிட்றது எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டு போயிட்டே இருப்பார் கோவமாக. ஹீரோயின் வந்துட்டு ஏன் இப்போ பாரு இப்படி வந்துட்டு கோவப்படுற மாதிரியே மூஞ்ச வச்சுருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட்டை நீங்கள் வெறுக்கிறீங்க, நான் இது எல்லாத்தையும் உங்களுக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ வந்துட்டு எது வேணாலும் வாங்கிக்க, அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே உள்ள ஸ்வீட் எல்லாத்தையுமே வாங்கிக்கோ, ஏன் இந்த தெரு மொத்தத்தையுமே வாங்கிக்கோ, நான் ஒன்றும் தடுக்கவே போகிறதில்ல, என்னோட ஆர்டிக்கல் கொஞ்சம் வாங்கியிருப்பாரு, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு காசு நிறைய கொடுத்துக்கிட்டு நீ அவளுக்கு கம்பெனி கொடுத்துட்டு நீ எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வாங்க, நான் வந்துட்டு வீட்டுக்கு முதல்ல போகிறேன்ட்டு ஹீரோ பாட்டு கிளம்பி போயிடுவார். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கும். முன்னாடி வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருப்பார், 2 பேர் கை கோத்துட்டு வந்திருப்பாங்க, இப்போ பார்த்தா ஹீரோ பாட்டுக்கு விட்டு போயிட்டுருப்பார். இதெல்லாம் யோசிச்சுட்டு எல்லா மெமரிஸையும் நான் திரும்ப வர வைக்கிறதுக்காக தானே இப்படி பண்ணேன், ஆனால் ஏன் அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, அவர் புரிஞ்சுக்குவார் அண்ணி, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லுவான். உங்கள் அண்ணன் வந்துட்டு இப்படி தான் இருப்பாரா, இப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்துட்டு லவ் கூட பண்ணியிருக்க மாட்டேன் போலையே, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்க்குறேன், ஆனால் வந்துட்டு அவரோட கண்ணை பார்த்து கூட என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கும் எல்லாமே புரியுது அண்ணி, நீங்கள் வந்துட்டு அண்ணன் கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க, முன்னாடி வெயிட் பண்ணீங்க, நீங்கள் வந்துட்டு திரும்பவும் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவோம். என் கூட தான் அவர் டெய்லியும் இருக்கார், ஹனின்னு கூப்பிட்டாலே எனக்கு வந்துட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குற பார்வை கூட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, சேர்ஃபுல்லாக இருந்துச்சு முன்னாடி இருந்த மெமரி, இப்போ உள்ளது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கோவப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாஸ்ட்டில் இருந்த அண்ணனால் உங்களை புரிஞ்சிக்க முடியல, இப்போ இருக்கிற அண்ணனால் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு மறுநாள் வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்துட்டு கேதர் பண்ணி விளாட்லாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன டைட்டில்லாம் எழுதிட்டிங்களா, நான் யங் மாஸ்டர் வந்த உடனே நம்ம விளாட ஆரம்பிச்சிடலான்ட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரவும் ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு
ஹீரோ ஓடி போயிட்டு கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க, வாங்க வாங்க விளாட்லாம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ உடனே நைட்டும் காலையும் எனக்கிட்ட ரீமைண்ட் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கப்புறமா எழுதிலாம் வச்சு இதுக்கு தான் நான் இந்த கேம் விளாட்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், ஆமாம் கேம் விளாட தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் உன்ன மாதிரி நான் ஒன்றும் ஃப்ரீயான பர்சன் கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ வந்துட்டு விளாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பார். போகிறதுக்கு முன்னாடி தம்பிங்களாம் அங்கே வந்துட்டு என்ன டீ பார்ட்டி கொண்டாடுறீங்களா, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவானுவோம். அப்புறமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு, என் தம்பி என்ன பண்ணி வச்சுருக்கேன், நான் இல்லாத 2 வருஷமும் இப்படி தான் மேன்ஷனை நீ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஹீரோ பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். நில்லுங்கன்னு சொல்ல கேட்காம போயிட்டே இருப்பார். ஹீரோ தம்பிங்க வந்துட்டு எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருவோம். என்னை ரெஸ்பெக்டே கொடுக்கல, மரியாதையே கொடுக்காம பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் வந்துட்டு யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. தம்பிங்களும் எதுவும் பண்ண முடியாமல் பொறுத்துக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்புறமே வந்துட்டு ஏன் ஒரு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு தெரியல, எப்போ பாரு கோவம் மூஞ்சியே வச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த கோவமான மூஞ்சை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. வருத்தப்படாதீங்க லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உண்மையாக இருக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமா, வார்த்தையை வந்துட்டு காப்பாற்றவே மாட்டேங்கிறாரு, சடனாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்காரு, என்னை விட்டுட்டு வேற போயிட்டாரு போன தடவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுறான். ஃபேட்டி எப்படி இருப்பானே எனக்கு தெரியவே இல்லை, ஃபேட்டி எவ்வளோ நல்லவன், அவங்க உள்ள பிளேஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் ஒன்றே ஆமாம்மா அங்கே உள்ள பிளேஸ் எல்லாமே ரவுண்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஃபேட்டிங்க எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு நல்லவங்களாக இருப்பாங்க, அங்கே உள்ள ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அங்கே இப்போ மட்டும் நம்ம அங்கே இருந்தோம்னா அங்கே ஃபுல்லாகவே ஹாப்பினஸ்ஸாக இருந்திருக்கும்ல, ஃபேட்டி என்ன யோசிக்கிறான்னு எனக்கு தெரியல, நான் தான் வந்துட்டு ஃபேட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு எல்லாரையுமே எனக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபேட்டியோட ஊரில் காட்டுவாங்க. அங்கே வந்துட்டு ரென்னி என்னை விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மோய்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பொறுமையாக சொல்லும் போதே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னை நீங்கள் அடித்தா கூட பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு கல்டிவேஷன் மெத்தட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். என்ன சொல்கிற நீ இப்போ வழி விட போறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு ரென்னி கேட்பாங்க. என்னை மன்னிச்சிருங்க, என்னால் வழியெலாம் விட முடியாது. அந்த நேரம் வந்துட்டு ஃபேட்டியோட குரல் உள்ளே இருந்து கேட்கும். நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சி வருத்தப்பட வேணாம், இந்த கல்டிவேஷன் மெத்தட் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நீங்களாம் எதுவும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார். அப்புறமே வந்துட்டு நீங்கள் தான் இந்த உலகத்தில் ஹேண்ட்ஸமானவர், நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு இப்போலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் உங்களுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன் அவர் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரென்னி கேட்கவும், இந்த கல்டிவேஷன் மெத்தட் பண்ணும்போது சாப்பிடக்கூடாது, 7 நாளில் இதை வந்துட்டு சுத்தமாக சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போனா எவ்வளோ நாளாக சாப்பிடல அப்படி சொல்லிட்டு ரென்னி கேட்கவும், 7 நாளாக சாப்பிடல இந்த கல்டிவேஷன் மெத்தட் பண்ணுற வரைக்கும், என்ன ஒல்லி ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு இப்போ தடுக்கலை உங்களை, நான் வந்துட்டு சென்னிவை கூப்பிட்டு வந்து எல்லா பிரச்சனைக்கும் அவள் தானே காரணம், அவளை இங்கே கூப்பிட்டு வந்து காட்டுறேன், நீ வந்துட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென்னி பாட்டுக்கு செம கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட தம்பி மேலே வந்துட்டு ஃப்ரெண்டை உட்கார வச்சுக்கிட்டு ஒழுங்கான ஒத்துக்க சொல்லி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவை பற்றி விஷயத்தை தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ இறங்கும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வந்துட்டு இறங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி தான் என்னால் உட்கார முடியும், நான் எதுவும் பண்ண முடியாது, என்னோட லேடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லா யோசிச்சுப்பாரு, உங்கள் அண்ணனுக்கு நல்லதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணுறேன், நான் உங்கள் அண்ணனை வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கான வழியை தானே தேடிட்டு இருக்கேன், சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், முதல்ல இந்த முதல்ல என் மேலே இருந்து இறங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லிகிட்டு இருப்பான். உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு பழசெல்லாம் நாவுகளில் இப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடியே ஒத்துக்க வைக்கணும், அவர் வாயாலே ஒத்துக்க வைக்க முடியும், சின்ன வயசுலேருந்து ஏதாவது நடந்திருக்குமா, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லு, ஏதாவது யோசிச்சு சொன்னினா தான் நான் வந்துட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும், ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமே வந்துட்டு ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார், ஏதோ லெட்ரு மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்துட்டு இதேமாதிரி பைத்தியம் பிடிச்சப்பா அவங்க ஒரு மருந்து வந்துட்டு ஒரு அரசி வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வெளில நிற்கிறத பார்த்த உடனே அப்படியே வந்துட்டு எழுதிட்டு இருந்ததை மறைச்சிட்டு வேறு எதாவது எழுதிட்டு இருப்பார். ஹீரோயினும் வந்துட்டு என்ன சவுண்டே காணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு வந்துட்டு ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே சரக்கு அடிச்சுட்டு நல்லா வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே வேலை செய்கிறவங்களும் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே மாஸ்டர் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இதே மாதிரி லேடி வந்துட்டு வருத்தத்தில் இருந்தாங்க, அதனால தான் நாங்கள்லாம் வந்துட்டு கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்திருந்தோம் அப்படி சொல்லுவாங்க. சரி ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்தா லவ் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு துணிலாம் துவைக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நிலா வேறு இன்றைக்கி பெருசாக இருக்குது, நான் போய் துவைச்சி காய வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்களாம் அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்க. ஃப்ரெண்டு ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ தான் போகணும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஃப்ரெண்டும் வந்துட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்துட்டு மெமரி லாஸ் ஆகிட்டு ஹனி, ஆனாலும் வந்துட்டு எனக்கு புரியுது நீ இதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே இது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், நீ வந்துட்டு ரூடாக நடந்துக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணேன், நான் உங்கள்கிட்ட ரூடாக நடந்துக்கிறேன்னா நீங்கள் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க தெரியுதா அப்படி சொல்லவும்
இல்லை நீ வந்துட்டு இந்த குடும்பத்தோட பொண்ணாக நடந்துக்க. இல்லை நான் நானாக தான் இருப்பேன், உங்கள் இஷ்டப்படி நான் எப்படி மாற முடியும், அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி தான் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க, ரீசன் எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் எப்போ சொன்னேன் உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், ஆனால் உங்களோட பார்வை சொல்லுதே, உங்களோட பார்வையை பார்த்தாலே எனக்கு தெரியுது, உங்களோட மைண்டை நான் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி அடின்னு அடித்து அங்கேருந்து அனுப்பி விட பார்ப்பாங்க. நீ வந்துட்டு எப்போ பாரு வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இந்த பழைய மெமரி எப்போவுமே வராது போல் அப்படி சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ உடனே நீ வந்துட்டு பிடிச்சிருக்க அதனால தான் பேசுகிறேன், போதை தெளிஞ்சக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிடுவார். நீங்கள் தான் போதை தெளிய வேண்டியதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டாலும் அதே அளவு உங்கள் மேலே கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறேன், அதுக்காக தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களை எனக்கு அந்த அளவு பிடிக்கும், எந்த அளவு சண்டை போட்டாலும் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பாஸ்ட்டை வர வைக்கிறதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. மறுநாள் வந்துட்டு எல்லாரையுமே வச்சு அம்மா வந்துட்டு ஹீரோட அம்மா வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்கே ஈவெண்ட்டுக்கு போகிறதா பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் உடனே எல்லார்ட்டையும் வந்துட்டு நம்ம அந்த பேலஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்டுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, அங்கே ஏதாவது கேள்வி கேட்டால் அங்கே பதில் சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவார் அப்படிலாம் சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மட்டும் இல்லை, இடையில நடந்த சில விஷயங்களும் ஞாபகம் இருக்குது, அவர் மேடை அனுப்ப ஞாபகம் இருக்குது, அதுவும் ஞாபகம் இருக்குது அப்படிலாம் சொல்லி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சரியே இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். இல்லை நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அது எப்படி வந்துட்டு உங்களுக்கு மருந்து வந்துட்டு மேடாக இருக்கும்போது கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படி சொல்லி கேட்கவும், நம்ம வந்துட்டு ரூமில் போய் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், இல்லை நம்ம வந்துட்டு எதுவும் வந்தால் ஸ்ட்ரைட்டாக இங்கேயே பேசிக்கலாம், இப்பயே பேசாங்கன்னு சொல்லலாம், என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கோவமாக கேட்டுட்டு இருப்பார். இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒருவேளை அவங்க தான் தப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்களோ, ஏதோ தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, சின்ன ப்ராப்ளம் தானே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம தான் கேட்டாச்சுல, நாளைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு எல்லார்ட்டையும் கேட்கும்போது நீ என்ன ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், நான் வந்துட்டு உண்மை தான் சொல்லுவேன், நான் வந்துட்டு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஞாபகம் தான் இருக்குது, நீங்கள் தான் மறைக்கிறீங்க அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை நம்ம வந்துட்டு நீ வந்துட்டு இந்த குடும்பம் போக முடியாது அப்படி சொல்லி ஹீரோ சொல்லுவோம். நீங்கள் ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது, நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவோம். நீ இந்த ஃபேமிலி மெம்பரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டிவோர்ஸ் லெட்டரை கொடுத்துருவாரு. ஹீரோயின் இதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அம்மாவும் வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுற நீ, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதே மாதிரிலாம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு, உங்கள் அண்ணனை முதல்ல தடுத்து நிறுத்துங்கடா அப்படி சொல்லிட்டு தம்பிகிட்ட சொல்லுவோம். தம்பிங்களும் வந்துட்டு நிறுத்த பார்ப்பாங்க. நான் வந்துட்டு எனக்கு என்னோட மெமரி எதுவுமே ஞாபகம் இல்லை, மிஸ் யூ வந்துட்டு எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இங்கேருந்து போகணுன்னு நினைக்கிறாங்க, அப்புறம் எப்படி நான் உங்களை இந்த வீட்டிலே வச்சுக்க முடியும், அதனால நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ் யூவா, நல்லா என்னை வந்துட்டு அட்ரஸ் பண்ணீங்க, என்னை பற்றி நல்லாவே சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு மேடம் நீங்கள் வந்துட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவர் சொன்னது எல்லாமே வந்துட்டு டிவோர்ஸ் லெட்டரை இப்போ கொடுத்துட்டாரு, நான் வந்துட்டு கையில் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிங்களை வந்துட்டு அவங்க ஹீரோயின் கூடவே நிற்க சொல்லிட்டு அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட போய் பேச போகிறாங்க. அண்ணி நீங்கள் எதுவும் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமே வந்துட்டு நான் வந்துட்டு நான் எப்படி லீவ் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா வந்துட்டு போக விடாதப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. நில்லுமான்னு அம்மா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் போனதுக்கப்புறம் வருத்தப்பட்டு உட்காந்துருப்பார். ஹீரோயின் ஏற்கனவே வச்சுருப்பாங்க இல்லையா பேப்பரில் செஞ்சதை, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பார். ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு தடவை குழந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஃப்ளாஷ்பேக் லைட்டாக நான் வரும். அப்புறமே வந்துட்டு உன்னோட ஐடியா தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் தம்பி கேட்கவும், அப்புறமே வந்துட்டு அண்ணா நான் வந்துட்டு இது எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணேன், வெறும் லெட்ரு தானே, அண்ணன் அண்ணி சேர்ந்துருவாங்களே, அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பான். இல்லை அவங்களே தான் இதெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணிக்கணும், நம்மளால் இதில் எதுலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லவும், அப்புறமே வந்துட்டு ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி வைப்பாங்க. அவள் வந்துட்டு ஒரு என்னதான் அரகண்ட்டாக நடந்துக்கிட்டா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ பழகுனா புரிஞ்சுக்குவ அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமே வந்துட்டு மறுபடியும் ஹீரோ வந்துட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அப்புறமே மறுபடியும் அவங்க அம்மா சொன்னதையே யோசிக்கும் போது, அவளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ மேடாக தெரிஞ்ச, பைத்தியமாக இருந்த, ஆனால் அப்போ கூட லவ் பண்ணா, இப்போ வந்துட்டு நீ ஸ்ட்ரேஞ்சராக தெரிகிற, அவ்வளோதான் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ தண்ணி குடிக்க போவார், ஆனால் அதை கூட வச்சுருவார். லேடி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நீங்கள் வருத்தப்பட்டுடுறீங்க, நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா நானும் வந்துட்டு வருத்தப்படுவேன், அது மட்டும் இல்லாமல் உங்களோட கழுதையும் வந்துட்டு வருத்தப்படும், நீங்கள் வருத்தப்படாதீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹஸ்பண்டும் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவார், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமே வந்துட்டு ஹீரோ வந்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப சோகமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஒரு குதிரையோட நின்றுக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.